யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டபடி BBQ செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். செத்தல் மிளகாய் இது நாங்கள் மீன் இறால் எல்லாம் சேர்த்து செய்கிறபடியே அதுக்கேற்ற மாதிரி போடுறோம். மிஞ்சினா நாங்கள் வெப்பம் பச்சை மிளகாய் உள்ளி 3 உள்ளி நல்லா உள்ளி நிறைய போடுவோம். தேசிக்காய் உப்பு மிளகு அதோட நாங்கள் இந்த யாழ் சமயத்தில் அதாவது கறிகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் அது 2 மேசை கலந்து வரும். இது அந்த எல்லாம் கலந்துருக்கிறபடியாக இதையும் கொஞ்சம் போட்டால் வாசமாக இருக்கும். இதோட நல்லெண்ணெய் வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் காம்பு வெட்டோணுமெண்டு இல்லை காரமாக இருக்கும் கொஞ்சம் போட்டிங்கன்னா. இது கணக்கு எண்ணெய் வழி தான் நாங்கள் இவ்வளோ போடுறோம். உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். மற்றது உள்ளி இந்த சோளை மட்டும் எடுங்க. இந்த வெடி எல்லாம் ஒட்டி ஆகிட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ள உரித்து போடுவாங்க கப்புக்குள்ள. இதுக்குள்ள உப்பு மிளகு 2 போடுவோம். இதை ஒரு சுற்றி போட்டு செத்தமிளகாய் போடுவேன். செத்தமிளகாய் நல்லா ஊற வச்சுருக்குது. இதை ஒரு சுற்றுவான். இது தண்ணி ஒன்றுமே விடையில்லை, சும்மா அரைச்சாங்க. உள்ளி பச்சை மிளகாய் மிளகு உப்பு. இனி இதுக்குள்ள இந்த செத்தமிளகாயம் போட்டு மட்டத்துக்கு தண்ணியும் விட்டு அரைப்போம். இப்படியே தண்ணியை மட்டத்துக்கு விடுவோம். மட்டம் கணக்க விடப்படாது. மட்டத்துக்கு விட்டுட்டு இப்படியே அரைச்சி மட்டம்லாம் நிற்குது அரைப்போம். வாங்க இது எல்லாத்தையும் வலித்து எடுப்போம். அதை இப்படி அரைச்சிங்கன்னா சரி. இதே மாதிரி எல்லாத்தையும் வலித்து எடுப்போம். இதுக்குள்ள இந்த தனி மிளகாய்த்தூளையும் போடுவோம். இது 2 மேசக்கரண்டி வரும். நல்ல உரைப்பெல்லாம் சொல்லிட்டுருக்கும். இந்த தேசி பொடியை பொழிஞ்சு விடுவோம். இதான் இந்த புது சமையல்காரன்னா நீங்கள் கை வைக்காதீங்க, செட்டியாக எஜியும். இப்போ பிள்ளைகள் போய் பண்ணி வந்த மீனை நல்லா துப்புரவாக்கி போட்டு எல்லாம் வடிவாக துப்புரவாக்கியிருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் வடிவாக வெட்டி இதுக்குள்ள இருக்க பூ எல்லாம் எடுத்துருக்கிறோம். அது பிறகு வேல் இப்படி சின்ன கீறி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பிள்ளைகள் வீட்டில் இருக்கபடியாக எல்லாருமா சேர்ந்து செய்ய போனோம். இன்னும் எல்லா மீனையும் இதே மாதிரி வெட்டுவது. சின்ன ஆக்கலண்டா அவன் கையில் ஒரு மீன் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. உங்களுக்கு இந்த மீன் தான் வைக்கணும் வேண்டி இல்லை, உங்களுக்கு என்ன மீன் விருப்பமோ அந்த மீனை வேண்டி செய்யலாம். ஆக சின்ன மீன் எடுக்காமல் ஓரளவு இப்போ அப்படி கொஞ்சம் பெரிய மீனாக எடுத்தீங்கன்னா தான் அதில் சதியெல்லாம் மூழ்கி நாங்கள் பூசுகிற மசாலா எல்லாம் உள்ளுக்கு வந்து போய் நல்லா இருக்கும். பிள்ளைகள் போய் கருந்திரடியும் பேர மீனும் பண்ணி வந்துருக்கணும். இதுக்கு இப்போ நாங்கள் மசாலா அரைச்சி பூச போகிறோம். அதை என்னென்னு கூட காட்டுறோம். இது எனக்கு இது அக்காக்கு. அப்ப இது உங்களோட இது அண்ணாக்கு. இப்போ நாங்கள் எடுத்து வச்ச சாமான்கள் எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு அரைச்சிருக்கிறேன். எண்ணெய் தான் விட்டுனேன். இப்போ இதை வலிக்கு போடுவோம். இதுக்குள்ள நல்லா கொஞ்சம் பசுந்தா அரைங்கோ. மீன் எடுத்து போட போகிறோம். இப்போ இது இறைச்சி என்றால் நாங்கள் தயிர் போடலாம். இது நாங்கள் தயிர் போட இல்லை. தேசிக்கு அப்படி தான் விடுறது மீனுக்கு. மற்றது இஞ்சியும் போட இல்லை. பார்த்தீங்களானே நாங்கள் போட்ட சாமான்களை இஞ்சியும் போட இல்லை, தயிரும் விட இல்லை. இதுக்குள்ள ஒரு 2 தேசிக்காய் வடிவாக புளிஞ்சு விடலாம். இதுக்குள்ள இறால் அதுகளும் இந்த இறாலும் வடி வந்து வச்சுருக்கணும், உடைச்சி கொண்டிருக்கணும். அதுகளையும் செய்ய போனோமா. இது அப்படியே ஒரு தேசிக்காய் முழுசாக புளிஞ்சு விடுங்கோ. அந்த புளிப்பை பார்த்துட்டு 2ம் விடு. உங்களுக்கு அந்த புளிப்பை பார்த்து விடுவோம். இது கொஞ்சம் புளிப்பு கூடுனன்றபடியாக நாங்கள் 1 வட்டி வச்சுருக்கிறோம். இது இப்போ நல்லா தேசி புளியாக புளிஞ்சு விட்டுட்டோம். இதை நல்லா கலக்குங்கோ. கலக்கிட்டு இப்போ நாங்கள் இதை பூச்சி உடனே செய்யலாது. காலம்புறா பூச்சி வச்சா பின்னேரம் போல் வெளியில் வைக்காதீங்கோ, ஐஸ் பட்டிகளை வையுங்கோ. இதை நல்லா பூசணும். இந்த ஒவ்வொரு வெட்டுக்களையும் நீங்கள் போட்டு இதை மேலே பூச அந்த வெட்டுக்களை போகும். வடிவாக போடுங்கோ. இதுக்குள்ளையெல்லாம் நல்லா போடணும். யம்மியாக இருக்கும்.
இதுக்கு மட்டும் போடல. அதுக்கு போடுவோம். இதுக்குள்ள போட்டுட்டு இந்த குடல் பகுதி உள்ளுக்கெல்லாம் வடிவா போடுங்க. இதுக்குள்ளேயெல்லாம் கொஞ்சம் கூடவா எடுத்து இதுக்குள்ளேயும் போடுங்க வடிவா. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் போடுங்க. மற்றப்ப நாங்கள் தேசிக்காய் புளி கொஞ்சம் காணாடியும் பரவாயில்ல. இப்போ எது தேசி புளியெல்லாம் விட்டு தானே சாப்பிடுவோம். எல்லாம் நல்லா விட்டு விரித்து வடிவாக போடுங்க. எவ்வளோத்துக்கு இது போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு ருசி கூடவே இருக்கும். மற்ற பக்கம் திருப்பி இதே மாதிரி இது நாங்கள் இப்படி வச்சு தேய்ச்சி கொண்டுறவே அந்த வெட்டுக்கிளியெல்லாம் வடிவாக போகுது. அந்த ஒவ்வொரு வெட்டி வச்சுருக்கீங்கன்னே அதுக்குள்ளேயெல்லாம் நல்லா போகுங்க பாருங்க. எல்லாம் வடிவாக போகுது. இப்போ நாங்கள் காலம்புரை வாங்கின மீனுக்கு எல்லாம் பிரட்டி வச்சுனாங்க. இப்போ பின்னேரம் ஆச்சு. அவையில் எல்லாம் இந்த BBQ இதில் போட போனோம். இது கறியில் பிள்ளைகள் கடற்கரையில் போய் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கணும். அதெல்லாம் இப்போ போட போனோம் அந்த மீனை. இது அந்த கறி இப்படியே விற்கிது. இதில் எடுத்து இதில் போட்டு செய்ய போனோம். இனியாவிலே எல்லாம் பார்த்துக்கொள்ளணும். பிள்ளைகள்லாம் தாங்களே செய்ய போனோம்னு செய்யணும். எப்படி செய்யணும்னு வேறுங்கோ வேறுங்கோ சின்ன பேரான எல்லாத்தையும் நிரப்புறேன். அந்த கறிக்கட்டியில் எடுத்து உள்ளுக்க வச்சு அதை அடுக்கிறேன். இதை மூட்டி விட்டால் நல்ல தணலாக இருக்கும். நெருப்பு தண்டலாக இருக்கும். அதுலேயே அந்த மீனை சுட போனோம். எங்களை சின்ன மருமகன் இப்போ மூட்டை போகிறேன் அடுப்பை. எல்லாருமா சேர்ந்துருக்கோம் தான் இந்த விளையாட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த விளையாட்டு விளையாடுறோம். அது நல்லா இரிஞ்சு தணல் வந்த பிறகு நாங்கள் தூக்கி நாங்கள் செய்த ஒவ்வொரு இதுகளையும் அடுக்கி சுடுவோம். இதில் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் எல்லாம் பொடியெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க. நேற்றுக்கு ஒருக்கா திருப்பி விடணும். திருப்பி விடைக்குள்ள நாங்கள் எண்ணெயும் தூளும் கரைச்சி வச்சுருந்தோம் தானே, அதை பிரட்டி எடுக்கணும். அது அந்த எண்ணெயை அது எண்ணெயாக இருக்கலாமோ பட்டர் அல்லது மாஜனண்டா கூட நல்லா இருக்கும். இப்போ எங்களோட பிள்ளைகள் மாஜனை தான் பூசிக்கணும். மாஜனுக்கு கொஞ்சம் தூளையும் போட்டு பிரட்டி போட்டு பூசி எடுத்துக்கொண்டு இருக்கணும். இதில் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை கொண்டு வைக்கணும். சின்னாக்கள் சோளங்களை கொண்டு வைக்கணும், இறால் வைக்கணும். ஒவ்வொருத்தரும் இதில் சுட்டு விளையாட்டை சோசேஜஸ் வைக்கணும். ஒவ்வொண்டா விளையாட்டா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்துருக்கபடியாக ஒவ்வொண்டா செய்து எல்லோரும் விளையாட்டாக சாப்பிடணும். நல்லா சுட்டு நல்லா சுட்டு வடிவாக சுடுபட்ட அப்புறம் அப்படியே மெல்ல தூக்கி வாழை இலையில் வையுங்கோ. இது இப்போ வாழை இலையில் வச்சு கொஞ்சம் சாடி ஆற பிள்ளைகள் தாங்களே எடுத்து சாப்பிட துவங்கணும். அதுக்கு அந்த ருசிக்கு வெங்காயம் தேசி புளி புழிஞ்சு ஒவ்வொன்றா உங்களோட விருப்பத்தினபடி என்னத்தையும் சாப்பிடலாம். அதோடு சேர்த்து பிச்சு பார்க்கையில் நல்ல ருசியான ஒரு ருசியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கோ எப்படி இருக்கு.